ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இடம் பார்த்தீங்கன்னா 3 மாவுலேருந்து ஐயர் பங்களா போகிற ரோட்டில் தி கிராண்ட் ப்ளூ மூன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இன்றைக்கி வந்திருந்தேன். சரிங்களா? ஆம்பியன்ஸ் பாருங்கள், ஃப்ரண்ட் ஆம்பியன்ஸ் பாருங்கள், தி கிராண்ட் ப்ளூ மூன். சரிங்களா? அந்த செட்டப் பாருங்களேன், பார்க்கவே அந்த கடையை பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ரேட் போர்டு வச்சுருந்தாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மில்க் ஷேக்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரண்ட்டில். சரிங்களா? வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் பார்த்திங்கன்னா கடையோட ஆம்பியன்ஸு பாருங்கள். இது வந்து மெனு கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் செட்டப்பு. உட்காந்து அந்த ஃப்ரண்ட்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம். சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே பாருங்கள், நல்லாயிருக்கு. அந்த அதெல்லாம் ஜூஸஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃப்ரண்டில் குடிக்கிறதுக்கு மாதிரியும் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெனு கார்ட்ஸு. சரிங்களா? இங்கே வந்து பாருங்க, நம்ம உள்ளே போகலாம். இதுதான் கடையோட ஃப்ரண்ட் செட்டப்பு. சரிங்களா? இதுதான் ஆம்பியன்ஸ், ஃப்ரண்ட் ஆம்பியன்ஸு. பாருங்கள், சூப்பராக இருக்குது கடை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அது பற்றி பார்த்திங்கன்னா கேம்ஸும் வச்சுருக்குறாங்க. கேம்ஸ் பார்த்திங்கன்னா செஸ் கேம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு கேமும் இந்த வாலில் மாட்டி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து சாப்பிட்டுட்டே கேம்ஸ் விளாடலாம். இங்கே பாருங்கள், இவங்க சில்க் சுமிதா மேடம். இந்த ஓனர் அண்ணன் பார்த்திங்கன்னா சில்க் சுமிதா மேமோடைய தீவிரமான ரசிகர். ஸோ அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா சில்க் சுமிதா மேடமுடைய ஃபோட்டோ வந்து வச்சுருக்குறாங்க கடையில். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேமு. சரிங்களா? என்ன இருக்குது பாருங்கள், இந்த நம்ம ஆரோ போடுவோம் பார்த்திங்களா, அது ஒரு கேமு. இது பார்த்திங்கன்னா செஸ் கேமும் இருக்குது. இதில் நீங்கள் சாப்பிட்டுட்டே கேம்ஸ் விளையாடலாம். சரிங்களா? வாங்க நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். கடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா செட்டப்பாக இருக்குது. அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மொஜிட்டோ அப்படிங்கிறது அந்த ஃப்ரேம்ஸும் இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு. சரிங்களா? கிச்சனில் பாருங்கள், கிச்சன் செட்டப் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஃப்ரை பண்ணுறது, அப்புறம் வந்து ஓவன், மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருக்குறாங்க. கிச்சன் செட்டப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இதான் அவங்க செட்டப்பு. கிச்சனில் இப்படி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தமாரி போர்ட்ஸும் வச்சுருக்குறாங்க, ஃப்ரேமும் வச்சுருக்குறாங்க, ரெசிபி ஃப்ரேம்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வாலில் பாருங்கள், ரெசிபி ஃப்ரேமும் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தி கிராண்ட் ப்ளூ மூன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரேமு. சரிங்களா? இன்றைக்கி வந்து பிரியாணி கடையில் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அதையும் வந்து எனக்கு காமிச்சாங்க, பிரியாணி வச்சுருந்ததையும். வாங்க, என்ன பாருங்களா, இதான் அவங்க பண்ண பிரியாணி கடையில் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி பார்க்குறதுக்கே. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக ஒரு பிரியாணி. சரிங்களா? அந்த பிரியாணி கலராக பாருங்களேன், அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இன்றைக்கி கடையில் பிரியாணியும் வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெனு சொல்லுவார், அது கடையில் உள்ள மெனு அந்த அண்ணன் சொல்லுவாங்க, கேளுங்க. நம்மக்கிட்ட வந்து பர்கர், சாண்ட்விச்சு, மோமோஸு, ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். கேஎஃப்சியோட செம்மையாக இருக்கும். வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எப்போயுமே ஆஃபர் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஒரு பிரியாணி மட்டும், சிக்கன் இல்லை மட்டனு ஏதாச்சும் ஒன்று மட்டும், அதாவது ரொட்டேஷனில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரியாணி மட்டும் நாங்கள் போடுவோம். வீக்லி ஒன்ஸ் மட்டும், சண்டே மட்டும் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் வாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உங்கள் கடையில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ உங்கள் கடையில் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபேவரட் டிஷ்ஷஸ், எது நல்லா இருக்கும், சாப்பிட எது நல்லா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லுங்கள், உங்கள் கடையில் எது நல்லா இருக்கும், எது டேஸ்ட்டாக இருக்கும்? என் கடையில் வந்து ஒரு 2 சிக்னேச்சர் ஐட்டம் இருக்குது. பஃபலோ விங்ஸ், அதாவது ஹனி சில்லி விங்ஸு, அது சாப்பிட்டு பாருங்கள். இன்னொன்று ப்ரான் பாப்கார்ன், அதில் யாருமே கொடுக்கல, அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கோம். சாப்பிடுங்க. நல்லா இல்லைனா காசு தரலாம். நானே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நல்லா இல்லைனா காசு தரலாம். சரி, ஓகே. வேறு எதுவும் சொல்கிறீங்களா? வேறு எதுவும் டிஷ்ஷஸ்? மக்களே, பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பஃபலோ விங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதாவது பஃபலோ விங்ஸ் 6 பீஸ் பஃபலோ விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துருச்சா பஃபலோ விங்ஸ் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. நான் சாப்பிடும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இதில் வந்து நல்லா ஜூஸியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு.
சரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிங்களா, நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பஃபலோ விங்ஸ் இதை பார்த்திங்கன்னா பிளேட் பார்த்திங்கன்னா பஃபலோ விங்ஸ் பிளேட் 6 பீஸு. சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்து போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க நூடுல்ஸு. சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு போட்டிருந்தாங்க, வெங்காயம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்டிங்காக டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ லைக் பண்ணி நான் சாப்பிட்றேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிஷ்ஷு. சரிங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ணேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா வேறு லெவல் பக்காவாக இருந்துச்சு. டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு, ஒரு நல்லா ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவர்லேயும் ஆத்தென்டிக் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. சரிங்களா, ஆத்தென்டிக் ஃப்ளேவர் ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் வந்து இந்த டிஷ் இருந்துச்சு. சரிங்களா, ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் வந்துக்கிங்கன்னா மக்களே கமெண்ட்டும் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய் பாய் மக்களே.